ஜெய்வாராகி, என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் அதிக கடன் உள்ளதா? எப்படி அடைக்கப் போகிறோம்? கேட்பவர்களுக்கு பதிலே சொல்ல முடியவில்லையே. கஷ்டமான வார்த்தைகளால் அவர்கள் திட்டுகிறார்களே. சந்தோஷம் எப்பொழுது வரும்? இந்த அனைத்து கடன்களையும் எப்பொழுது அடைப்போம்? நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பாரமாகவே இருக்கிறது என்று தங்கமே கலங்கி நிற்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த நொடி நான் பேசும் இந்த விஷயத்தை கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் சொன்ன இப்பொழுது சொல்ல போகும் விஷயமானது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. தங்கமே, யார் மூலியமாவது நமக்கு இந்த ஒரு பணம், நம் கடனுக்கான பணம் கிடைக்காதா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கடனை மீட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி விட மாட்டோமா என்று நினைக்கிறாய். நீ உழைக்கிறாய், உழைக்காமல் எல்லாம் இல்லை. உன் வாழ்க்கையில் உன்னால் முடிந்த அளவுக்கு இரவு பகல் உழைத்து நீயும் உன்னுடைய கடமைகளை சரியாகத்தான் செய்கிறாய். உன்னை நான் எதுவுமே சொல்லவில்லையே தவறாக. நீ ஏன் உன்னையே குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய்? மற்றவர்கள் உன்னை குறையாக பேசுகிறார்களே. நீ கடன் வாங்கிவிட்டாய். உன் வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டப்படுவதற்கு காரணம் நீதான் என்று சொல்கிறார்களே. இதை நினைத்து கவலைப்படுகிறாயா? ஊரில் இருப்பவனுக்கு வேலையே கிடையாது. தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைக்காக கடன் வாங்கினாய். அப்பொழுது மற்றவரிடம் உதவி கேட்டாயே. அப்பொழுது செய்தார்களா? இல்லை. இப்பொழுது நீ வாங்கியிருக்கும் கடனை பேசுபவன் உனக்கு மீட்டு கடனில்லாத வாழ்க்கையை தரப்போகிறானா? எதுவுமே கிடையாது. நீ வாங்கும் கடனை நீதான் அடைக்க வேண்டும். அதற்கான வழி உனக்கு தெரியும். மற்றவன் பேசுகிறான் என்றெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. அவனுக்கு வேலையே இல்லை. அதனால்தான் உன்னை பற்றி அவன் கவலைப்படுகிறான். கவலை இல்லை. இது ஒரு விதமான ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அவனுடைய பொழுதுபோக்கு நீதான். அதனால் அதை நினைத்து நீ கவலைப்படாதே. அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது நிச்சயமாகவே நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருப்பாய் என்று புரிய வரும். தங்கமே, வாழ்க்கையில் நீ ஒன்றும் சும்மாக இல்லை. உன்னால் முடிந்த சில விஷயங்களை செய்து உன் வாழ்க்கையில் நல்லதுகளை அமைத்து கொண்டு தான் இருக்கிறார். அது சில சமயம் தவறாகுகிறது, சில சமயம் சரியாகுகிறது. உன் வாழ்க்கையில் பார், சீக்கிரமாக நல்ல எதிர்காலம் பிறக்கும். வளமான வாழ்க்கை வாழ்வாய். நீ நினைக்கிறாய் அல்லவா, இதற்கு மேல் நம்மால் இந்த கடனிலிருந்து மீள முடியாது என்று. நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை கடனிலிருந்து மீண்டு நல்ல வசதியான வாய்ப்புகளும் நல்ல வசதியான வாழ்க்கையையும் நீ வாழ்வாய். அடுத்தவன் பேசியதினால் எதுவும் மாறாது என்று நினைக்காதே. தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கும் விஷயம் நல்ல முறையில் நடக்கும். நிறைய பணங்களானது உன் வாழ்க்கைக்கு வரும். அந்த பணத்தை வைத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையுமே நீ தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய். நிம்மதியாக இரு. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஜெய்வாராகி.